எஸ் மேம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுமில்ல, உன்னை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன பார்க்கணுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏயா, உனக்கிட்ட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் துணியை கொடுத்தனா இல்ல அண்ட்ராய்ட் தைக்கிறதுக்கு உனக்கிட்ட துணியை கொடுத்தனா? நீங்க ப்ளவுஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அது அண்ட்ராய்டா மாறிடுச்சிங்களா? ஆஹா, மேஜிக் ஆயிட்டுக்குங்களா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்களேன். இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன்? நான் அப்பவே சொன்னேன் என்ற மாமங்கிட்ட, இங்க வேணாம், இந்த டைலர் கிட்ட கொடுக்க வேணாம்னு சொல்லி. இந்த டைலர் தைச்சிருவாரு, கிழிச்சிருவாரு, அப்படி பூட்டிடுவாருன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. வீணா இந்த 2800 ரூபாய் புடவை போச்சு வீணா. ஆமா, நீங்க என்கிட்ட ப்ளவுஸ் தானே கொடுத்தீங்க, என்கிட்ட புடவை கொடுக்கலையே. இப்ப எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க? உமக்கு எம்மட்டு கொழுப்பு. ப்ளவுஸ் மேட்சிங்கா தைக்கலாம்னு சொல்லி தானே சாரில இருக்கிற ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்த. இப்போ என்னதான் ப்ளவுஸ் எடுத்து தைச்சாலும் அது மேட்ச் ஆகுமா? அதுக்கு தான் இந்த அடி. எனக்கெல்லாம் தெரியாது, நான் புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். எனக்கு அதே மாதிரி புடவை எடுத்து எனக்கு கொடுக்குற. இல்லைன்னா வச்சுக்கோ, கடையோட வச்சு உன்னை கொளுத்தி போடுவோம், பாத்துக்கோ. சரியா? நான் எங்க போவேன்? அது 2800 ரூபாய் புடவைக்கு. என்ன சொன்னேன்? ஒண்ணு இல்ல, நான் எதுவும் சொல்லல. பேண்ட பாரு, பேண்டையும் அந்த மண்டியில இருக்கிற கொண்டையும் பாரு. இத பார்த்தா யாராவது உனக்கு துணி தைக்க வருவாங்களா? என்று மாமனுக்கு அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. போய் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறனாக்கும். எனக்கு அதே மாதிரி மட்டும் புடவை மட்டும் எடுத்து கொடுக்கல, அப்படி கிழிச்சு மண்டியவே. அவங்க வீட்டுக்காருக்கு அறிவு இருந்திருந்தா எதுக்கு இதை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அறிவு இல்லாதனால தான் இப்படி ஏற்பட்ட மூதையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பத்தாத்துக்கு இப்போ நானும் அடி வாங்கிட்டேன். என்னங்க சத்தம்? சும்மாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடிக்கடி கேட்குறீங்க, உங்கள் வாய்ஸ் எங்களை கேட்டால் எங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் அப்போ எங்களுக்கு சேனல் போகிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்.